எம்சாண்ட் ஏற்றி வந்த டிப்பர் லாரி பறிமுதல். ஜூஜுவாடி கிராம நிர்வாக அலுவலர் திம்மராஜ் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உரிய பில்லின்றி எம்சாண்ட் ஏற்றி வந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட டிப்பர் லாரியை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹொசூர் அடுத்த புக்கசாகரம் பகுதியில் உள்ள கல்குவாரியில் இருந்து சுமார் 3 டன் எம்சாண்ட் ஏற்றிய கர்நாடக பதிவு எண் கொண்ட டிப்பர் லாரி தர்கா பகுதியில் உள்ள ஏரிக்கோடி வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஜூஜுவாடி கிராம நிர்வாக அலுவலர் திம்மராஜ் சந்தேகத்தின் பேரில் லாரியை நிறுத்தி சோதனை செய்தார். எம்சாண்ட் கொண்டு செல்வதற்கான பில் உள்ளிட்ட ஆவணங்களை கேட்டபோது உரிய பில் இல்லாதது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்ட போது புக்கசாகரத்தில் இருந்து பொம்மனப்பள்ளிக்கு எம்சாண்ட் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்ததாகவும் அவரது பதில்களில் சந்தேகம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலத்திற்கு எம்சாண்ட் கொண்டு செல்லப்படுகிறதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் திம்மராஜ் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். எம்சாண்ட் எங்கிருந்து ஏற்றப்பட்டது, எங்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது, உரிய அனுமதி மற்றும் ஆவணங்கள் உள்ளனவா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லையில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு எம்சாண்ட், ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட கனிம மற்றும் கட்டுமான பொருட்கள் விதிமுறைகளை மீறி கொண்டு செல்லப்படுவதை தடுக்கும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.